मिलेगी ऑल टाइम मस्ती और मजे ओनली विद सोनी। ये करो सब्सक्राइब, कमेंट एंड लाइक। ஹலோ மேயர், கொஞ்சம் ரெடியா இருந்துக்கோங்க. இது ஒரு புது கண்டுபிடிப்பு, அதாவது எங்களுடைய நியூ டிஸ்கவரி, எங்களோட புது சுப்ரீமியம் மினரல். இந்த உலகத்தையே அப்படி வேற லெவலுக்கு மாத்திருவோம். என்ன சொன்ன? வேற லெவலுக்கு கொண்டு போவோம். இப்போ இங்க இருக்கிற இந்த மைனர் ஆளுங்க உள்ள போவாங்க. அப்புறம் சுப்ரீமியம் வெளியில கொண்டு வந்துருவாங்க. நீங்க சொன்ன அந்த விஷயம் எனக்கு புரியல ஆவிஸ்கார் சென். இந்த சுப்ரீமியம்ங்கிறது என்னன்னு கொஞ்சம் தெளிவா சொல்றீங்களா? உலகத்திலேயே இது ரொம்ப ஹார்டஸ்ட் மினரல். உங்களுக்கு இரும்பு தெரியல, இரும்பு அயன், இது அதை விட ஹார்டா இருக்கும். டைமண்டை விட ஹார்டா இருக்கும். ரொம்ப 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 ஹார்டா இருக்கும். அடேங்கப்பா, அப்படின்னா இது உண்மையிலேயே ஒரு பெரிய கண்டுபிடிப்பு தான். இது சாதாரண கண்டுபிடிப்பு இல்ல, அற்புதமான கண்டுபிடிப்பு, அதிசயம். நாம இத வச்சுக்கிட்டு இந்த சன் சிட்டில சயின்ஸ் கூட ஒரு புது புரட்சியை உருவாக்கலாம். எதுக்கும் கவலைப்படாதீங்க டாக்டர் செயின், நாங்க சுப்ரீமியம் கொண்டு வந்துருவோம். ஆனா இது ரொம்ப ஈஸி கிடையாது, புரிஞ்சுதா? எந்த இடத்துலயும் ஒரு சின்ன தவறு கூட நடக்க கூடாது. இது ரொம்ப ரிஸ்கான விஷயம். அதனால உங்களுக்கு அக்கம் பக்கத்துல இருக்க போறது அகுலு, அப்புறம் பகுலு, எங்களுடைய 2 செக்யூரிட்டி கார்ட்ஸ். சரி, நீங்க வேலையை ஆரம்பிங்க. எஸ் டாக்டர் ஆவிஷ்கார் சென். ஆல் தி பெஸ்ட். கிரேட், அமேசிங். நீ சொன்னபடியே சுப்ரீமியமை எடுத்துட்ட. நீ நிஜமாவே சூப்பர் தான். சூப்பர் மட்டும் இல்ல, சூப்பர் டூப்பர். என்ன சத்தம் இது? இங்க என்னதான் நடக்குது? சொன்னபடியே கண்டுபிடிச்சிட்ட டாக்டர். நீ அந்த சுப்ரீமியமை வெளியில கொண்டு வந்துட்ட. ஆனா இப்ப அது எனக்கு சொந்தமாக போகுதே. இது எப்படி இருக்கு? ஆமா, நீ யாருப்பா? ஒரு சின்ன மனுஷன், அவ்வளவுதான். ஆனா என்னுடைய கைவரிசைகள் ரொம்ப பலமா இருக்கும். நான் தான் ரெட்மேன் சூசர். நீ கண்டுபிடிச்சத உன்கிட்ட இருந்து அபகரிச்சிட்டு போகத்தான் நான் வந்திருக்கேன். நான் இப்பவே போலீஸ கூப்பிடுறேன். போலீஸ், போலீஸ். கவலைப்படாத டாக்டர், கவலைப்படாத மேயர். நாம மறுபடியும் சந்திக்கலாம். மறந்துடாதீங்க, நான் ரொம்ப சின்ன மனுஷன்தான். ஆனா என்னுடைய கைவரிசைகள் ரொம்ப அதிபயங்கரமாக இருக்கும். பகுலு, பகுலு, சீக்கிரமா போ. அவனை போய் புடி, தப்பிக்க விடாத. இது உன்னோட கிராண்ட் பிரைஸ்.
அவன் இங்க இருந்து எஸ்கேப் ஆயிட்டானே. அடடா, நம்ம கண்டுபிடிப்பு நம்ம கையை விட்டு போயிடுச்சு. கிக்கோவை யாராலையும் ரேஸ்ல தோக்கடிக்கவே முடியாது. அது ஒரே வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா சாம்பியன். ஆனா நமக்கு பின்னாடி டோனி வந்துட்டு இருக்கா, ரொம்ப வேகமா, ரொம்ப ஃபாஸ்டா. அதனால இப்ப ரேஸ்க்கு நடுவுல என்னால எதுவும் சாப்பிடவும் முடியாது. அட நில்லு, இது ஒரே வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா லூசர். இப்ப கிக்கோவையும் நான் ஓவர் டேக் பண்ணிடுவேன். அவனையும் இந்த ரேஸ்ல நான் தோக்கடிச்சிருவேன் பாரு. R7 டேஞ்சர் லைட் பிளிங்க் ஆகுதே. சாரி ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ உடனே போயாகணும். எமர்ஜென்சின்னு நினைக்கிறேன். நாங்களும் கூடவே வரோம். ஓகே, இங்க ஒரு பெரிய பிரச்சனை. R7ல இருந்து சூப்பர் ஸ்பீடோ கார் வரட்டும். ஹலோ ப்ரோ. ஹலோ சூப்பர் ஸ்பீடோ. மைன்ஸ் இருக்க இடத்துல இருந்து சிக்னல் வந்துட்டு இருக்கு. வா சீக்கிரம் அங்க போலாம். ஓகே. டாக்டர் அபிஷ்கார் சேன் அங்கிள், இங்க ஏதாவது பிரச்சனையாச்சா என்ன? எல்லாமே பிரச்சனை தான். கை கெட்டினது வாய்க்கு எட்டல. நான் கண்டுபிடிச்சது என் கையை விட்டு போயிடுச்சு. என்னாச்சு டாக்டர் அங்கிள்? டீடைலா எங்க கிட்ட சொல்லுங்க. எலி மாதிரி இருக்கிற ஒரு சின்ன மனுஷன் இதுக்குள்ள வந்தா. இத பாரு, அவங்கிட்ட ஒரு வண்டியும் இருந்தது. அது பார்க்க எலி மாதிரி இருக்கும். அது ஒரு ரேட் கார். ரெட் மெச்சூசா. ஆமாமா, அப்படித்தான் அவன் பேரை சொன்னான். திடீர்னு இங்க வந்தா நாங்க கண்டுபிடிச்சு வச்ச அந்த சுப்ரீம் எடுத்துட்டு போயிட்டான். நீங்க கவலைப்படாதீங்க டாக்டர் அங்கிள். சூப்பர் ஸ்பீடோ, நீ ஃபார்முலா நம்பர் 2 ஆக்டிவேட் செஞ்சு அது யாருன்னு கண்டுபிடி. ஓகே. அடேங்கப்பா, இவன் தான் அவன். சூப்பர் ஸ்பீடோ, சுப்ரீமியம் கெமிக்கல் ஆக்டிவிட்டியால உன்னால ராட்மேன் சூஸாவோட ஐடியா கண்டுபிடிக்க முடியுமா? ட்ரை பண்றேன் ப்ரோ. அடேங்கப்பா, அவன் மலையோட உட்பகுதியில் இருக்கான் போல இருக்க. அவனை அங்க இருந்து வெளியில கொண்டு வரதுக்கான நேரம் வந்துடுச்சு. கவலைப்படாதீங்க, நாங்க எப்படியாவது வெளியில கொண்டு வந்துருவோம். அடேங்கப்பா, இது ரொம்ப சூப்பரா இருக்கு. ரொம்ப ஜாலியா இருக்கு. இன்டர்நேஷனல் டான் ரொம்பவே சந்தோஷப்படுவாரு. சுப்ரீமியமால உருவாக்கப்பட போற பால், புல்லட் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறமா அட்டாக். இன்னொரு சூப்பர் காரா? அதை இப்ப நான் உண்டு இல்லன்னு ஒரு வழி பண்ணிடுறேன். சூப்பர் ஸ்பீடோ, ராட்மேன் சூஸா கிட்ட இருந்து நம்ம எவ்வளவு தூரத்துல இருக்கோம்? நாம கிட்ட நெருங்கிட்டோம். இன்னும் கொஞ்ச தூரத்துல தான் இருக்கான். ஓ, நம்ம ராட்மேன் சூஸாவுக்கு பின்னாடி தான் இருக்கோம் போல இருக்கு. அது அப்புறம் ராட்மேன் சூஸா. ஓ, அவனோட காரை ஒரே வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அவன் ஒரு சின்ன பையன், பொடி பையன், குள்ள பையன். இவனா இங்க வந்து இதை எடுத்துட்டு போக போறது? நான் இப்போ உங்ககிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன், ப்ளீஸ் அங்கேயே நில்லுங்க. ஏய் குட்டி பையா, அப்படியே வீட்டுக்கு போயிடு. ஹோம்வொர்க்லாம் பண்ண வேணாமா? இங்க பாருங்க, நீங்க செஞ்சிட்டு இருக்கிறது ரொம்ப பெரிய தப்பு. சுப்ரீமியமா அப்படி எடுத்துட்டு போக முடியாது. ஏய், வாயை மூடிட்டு போ. உன்னாலெல்லாம் என்ன தடுத்து நிறுத்த முடியாது. சூப்பர் ஸ்பீடோ, ஆக்டிவேட் ஃபார்முலா நம்பர் 1 2 3 ரைட் நவ. எஸ் ப்ரோ. கம் ஆன் சூப்பர் ஸ்பீடோ.
ரொம்ப தான் விளையாடுறீங்கடா. கிக்கோ, உன்னை என் வீட்டு ஷோகேஸ்ல கொண்டு போய் வச்சிருவேன். ராட்மேன் சூசா கார், இப்போ ராட்மேன் சூசாவை நம்ம இடத்துக்கு கொண்டு போ. திடீர்னு நம்ம எங்க போறோம்? ட்விங்கிள் அண்ட் டோடோ சீட் பெல்ட் போடுங்க. சூப்பர் ஸ்பீடோ உன் ட்ராக் மோட ஆன் பண்ணு. அப்புறம் ராட்மேன் சூசாவை ஃபாலோ பண்ணு. ட்ராக் மோட் ஆன் படி. என்னோட வீட்டுக்கிட்ட வந்து சேர்ந்துட்டேன். இப்போ இந்த ராட்மேன் தன்னுடைய விளையாட்டை உங்களுக்கு காட்டுவான். பெரிய பெரிய கில்லாடிங்க கூட என் முன்னாடி வந்து நின்னா ஃபெயில் ஆயிடுவாங்க. ராட்மேன் சூசா கார், சீக்கிரமா உள்ள போ. உன்னை அப்புறமா சந்திக்கிறேன்டா குட்டி பையா. கம் ஆன் படி. ராட்மேன் சூசா நம்ம கிட்ட இருந்து எஸ்கேப் ஆக கூடாது. இது ஒரே வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா டிசாஸ்டர். இப்ப நம்மளால உள்ள போக முடியாது. நம்ம திரும்பவும் டாக்டர் கிட்ட தான் போய் ஆகணும். சூப்பர் ஸ்பீடோ, நீ உடனே உன்னை ரிப்பேர் பண்ணிக்கோ. நான் தான் அப்பவே சொன்னேன்ல, இந்த ராட்மேன் சூசா ரொம்ப சின்ன மனுஷன். ஆனா இவனுடைய செயல்கள் எல்லாமே ரொம்ப அதிபயங்கரமா இருக்கும். இப்ப என்னுடைய மிகப்பெரிய செயல் என்னன்னா, இப்ப அதத்தான் உங்களுக்கு நான் காட்ட போறேன். பார்க்கவே ரொம்ப பிரமாதமா இருக்கு. இது ராட்மேன் சூசா பாம். அப்படியே இரு, இன்னும் நிறைய சுப்ரீம் கொண்டு வந்து ஆகணும். அப்பதான் உன்னை ரொம்ப நான் ஸ்ட்ராங் ஆக்க முடியும். அதுக்கப்புறம் அட்டாக் மேல அட்டாக் பண்ணிக்கிட்டே இருப்பேன். நான் தான் அப்பவே சொன்னல, இந்த ராட்மேன் சூசா ரொம்ப சின்ன மனுஷன்னு. ஆனா அவன் இந்த உலகத்தினுடைய அடையாளத்தையே சுத்தமா அழிச்சிருவான். அடேங்கப்பா, இந்த ராட்மேன் சூசா ரொம்ப சாமர்த்தியசாலியா இருப்பான் போல இருக்கு. அட ஆமா, ஆனா நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. நானே எல்லாத்தையும் சரி பண்ணிடுறேன். நான் சொல்றத நம்புங்க. நாம இத செய்வோம், நாம அத செய்வோம். ஆனா எல்லாத்துக்கும் மேல முதல்ல என்ன செய்யணும்? நாங்க அவனோட லேப் எங்க இருக்குங்கறத பாத்துட்டோம் அங்கிள். சூப்பர் ஸ்பீடோ லேப ட்ராக் பண்ணிட்டு இருக்கான். நாம அதுக்குள்ள போறதுக்கான வழியை மட்டும் கண்டுபிடிக்கணும், அவ்வளவுதான். என்ன ட்ரில்லிங் பண்றதுக்கான ஐடியா ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதேதான். இல்ல 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 இல்ல, நம்ம முயற்சி எதுவுமே ஃபெயில் ஆகல. நம்ம விளையாட்ட நாம வேற மாதிரி கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும். வெயிட் வெயிட், இப்ப என்னோட மூளைக்குள்ள ஒரு ஃபிளாஷ் வந்துட்டு இருக்கு. அத உங்களுக்கு காட்டுறேன். அது வந்துருச்சு. ஆகா, அது வந்துடுச்சு. இப்போ உங்களுக்கு என்ன ஐடியா வந்துச்சுன்னு சொல்றீங்களா? இங்க பாருங்க, இப்ப எதுவும் பேசாதீங்க. பேசுறதுக்கான டைம் முடிஞ்சு போச்சு. இப்ப நம்ம கிரைம் பிடிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. நம்ம மறுபடியும் ட்ரில்லிங் ஆரம்பிக்கலாம். ஆனா டாக்டர் சேன் அங்கிள், இப்போ நீ எதுவும் பேசாத. இங்க பாரு, நம்ம மறுபடியும் ட்ரில்லிங் பண்ண போறோம். ஆனா இந்த தடவை நாம அத சுப்ரீமியமால 45 பண்ணிரலாம். சுப்ரீமியம் உலகத்தோட ஹாட்டஸ்ட் மினரல். சொல்லுங்க, நம்ம மாஸ்டர் பிளான் எப்படி இருக்கு? உங்களோட இந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகுமா? அடடா, இந்த ஐடியா மட்டும் ஒர்க் அவுட் ஆகலன்னா அந்த ராட்மேன் சூசா எதுக்காக இப்படி ஓடிக்கிட்டு இருக்கணும்? நான் சொல்றத நம்புங்க, நாம சாதிச்சிரலாம்.
இது இப்ப ஒரே வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா வாவ். இப்ப போங்க கிக்கோ. போய் நீ வின் பண்ணிட்டு வா சாம்பியன். சூப்பர் ஸ்பீடோ, உன்னோட பவரை எல்லாருக்கும் காட்டு. சூப்பர் ஸ்பீடோ, ஃபுல் பவரோட அட்டாக் பண்ணு. ராட்மேன் சூஸா உள்ளதா இருக்கான். இந்த சுப்ரீமியம் நிஜமாவே ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு விஷயம் தான். ராட்மேன் சூஸா ரொம்ப சந்தோஷமா இருக்கா. இப்போ இந்த கிரீன் பட்டனை பிரஸ் பண்ணிட்டா போதும், சுப்ரீமியமுக்கும் இந்த மிசைலுக்கும் ஒரு காம்பினேஷன் ஏற்படும். அப்புறம் இந்த ரெட் பட்டனை நான் பிரஸ் பண்ணா பறக்க ஆரம்பிச்சிரும் என்னுடைய இந்த மிசைல். அப்புறம் நடக்கும் பெரிய பிளாஸ்ட். இது என்னது? குட் ஆஃப்டர்நூன் ராட்மேன் சூஸா. ஃபைனலா நான் உன் முன்னாடி வந்து நிக்கிறேன். எனக்கு ஒரு ஹலோ கூட சொல்ல மாட்டியா? ராட்மேன் சூஸா ஒரு பேராசை பிடிச்சவன். அவனை பத்தி ஒரே வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா லூசர். இதெல்லாம் எவ்வளவு பெரிய டென்ஷனான வேலை. முதல்ல நான் கொஞ்சம் சாப்பிட்டுக்கிறேன். பசங்களா, உங்களுக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதுல்ல? எப்படியோ நீங்க இங்க உள்ள வந்திருக்கலாம், ஆனா இந்த இடத்தை விட்டு நீங்க வெளியில போகவே முடியாது. ராட்மேன் சூஸா, நீ பண்றது எல்லாமே ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். ரைட்டான வேலையை செஞ்சு சுப்ரீமா எங்க கிட்ட திரும்ப கொடுத்துடு. என்ன மிரட்டி பாக்குறியா குட்டி பையா? இதோ இங்க இருக்கு பாரு பட்டன். இத நான் என்ன பண்ண போறேன்னு பாரு. ஓ நோ, என்ன காரியம் பண்ணிட்டா? நீ என்ன பண்ணி வச்சிருக்க? உன்னோட சுப்ரீமியமுக்கு நீ பாய் சொல்லிடு கேக்கோ. Now my missile is going to fly. வெளியில வா ராட்மேன் சூஸா. இப்படி எல்லாம் பண்ணி உன்னால தப்பிக்க முடியாது. முதல்ல முடித்த என்ன தேடி கண்டுபிடிச்சு பாரு குட்டி பையா. சூப்பர் ஸ்பீடோ, இந்த ராட்மேன் சூஸா நம்ம கிட்ட கண்ணாமூச்சி விளையாடிட்டு இருக்கான். உன்னோட ட்ராக்கரை ஆன் பண்ணு. அவன் எங்க போய் ஒளிஞ்சிருக்கான்னு கண்டுபிடி. டோன்ட் வரி படி, இந்த லேசர்ஸ்க்கு எல்லாரையும் கண்டுபிடிச்சிரும். தேங்க்யூ சூப்பர் ஸ்பீடோ. ராட்மேன் சூஸா, நான் இதோ வந்துட்டேன். ஆனா நீ பயப்படாத, அடிக்க மாட்டேன். உன்னை போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவேன். முதல்ல ஒரு விஷயத்தை நீ புரிஞ்சுக்கோ. இந்த ராட்மேன் சூஸா ஒரு சின்ன மனுஷன் தான். ஆனா என்னுடைய செயல்கள் எல்லாமே ரொம்ப அதி பயங்கரமா இருக்கும். நான் தான் அப்பவே சொன்னல, உன்னால என்ன பிடிக்கவே முடியாதுன்னு. இப்ப நீ என்ன எப்படி தடுத்து நிறுத்த போற? ஏன்னா இப்ப நடக்க போகுது பிளாஸ்ட்.
ராபர் ராட் ஜூஸா கார் நாமளும் இப்ப கிளம்பலாம். அங்க போய் நாம வேடிக்கை பார்க்கலாம். இந்த மிசைல் சுப்ரீமியரால தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஷூட் பண்றதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல. இப்போ என்ன பண்றது? சூப்பர் ஸ்பீடோ, நம்ம அந்த மிசைலை தடுத்து நிறுத்தணும். இல்லனா சன் சிட்டிக்கு பெரிய ஆபத்து ஆயிடும். ஆக்டிவேட் ஃபார்முலா நம்பர் 311. ஓகே, ஆக்டிவேட்டிங் ஃபார்முலா 311. என்னது இதெல்லாம்? ஓ நோ, இல்ல. அதோ ராட்மேன் சூசா, அவனை சும்மா விடக்கூடாது. சீக்கிரம் புடி. இனிமே அந்த ராட்மேன் ஜூஸா நம்ம வலையில மாட்ட போறான். நோ, என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க? இதோ அவன் மாட்டிக்கிட்டான் மேயர் அங்கிள். ஆனா என்ன பண்றது, சுப்ரீமியம் வேஸ்ட் ஆயிடுச்சு. என்ன என்ன யாராலையுமே பிடிக்கவே முடியாது. இப்ப நான் அவனை அட்டாக் பண்ண என்னோட ஸ்பெஷல் கிக்கை யூஸ் பண்ண போறேன். இனிமே அவன் தப்பிச்சு எங்கேயும் ஓடி போக மாட்டான். பிரமாதம். யூ ஆர் ரியல் ஹீரோ கிக்கோ.